நாச்சியாதீவு குளத்தின் கீழுள்ள கொடவான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறிய கால்வாய்க்கு முன்பிருந்துதான் இந்த வீடியோ காட்சி ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. இந்த கொடவான் மிக அண்மை காலமாக எந்தவிதமான திருத்தங்களுக்கும் உட்படாமல் தொடர்ந்து இதே அமைப்பில் காணப்படுகின்றது. நாச்சியாதீவு குளத்தின் அதிகரித்த நீரை வெளியேற்றும் முகமாக நீர்ப்பாசன திணைக்களத்தினூடாக இந்த கொடவான் புதிதாக வெட்டப்பட்டது. முன்பொரு காலத்தில் பாதையாக இருந்த இந்த கொடவான் இப்பொழுது அந்த பாதை கால்வாயாக வெட்டப்பட்டு மிக நீண்ட நாட்களாக எந்தவிதமான புனரமைப்பு பணிகளும் இல்லாமல் அப்படியே விடுபட்ட நிலையில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாச்சியாதீவு குளத்தின் அதிகரித்த நீரை வெளியேற்றும் முகமாக புதிதாக வெட்டப்பட்டதுதான் இந்த கொடவான் கால்வாய். இந்த கொடவான் கால்வாயில் இப்பொழுது எந்தவிதமான அபிவிருத்தியோ எந்தவிதமான திருத்தங்களோ இல்லாமல் இன்றும் கைவிடப்பட்ட நிலையில், அதாவது குளத்தின் அதிகரித்த நீர் சில வேளை இந்த கால்வாயினூடாகத்தான் நாச்சியாதீவு பெரிய அலைக்கு அனுப்பப்படுகின்றது. இருந்தாலும் இது திருத்தப்படாமல் அப்படியே கைவிடப்பட்டிருந்த நிலையில் இந்த அலையிலே வித்தியாசமான பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது கழிவுப் பொருட்கள் கூட சில நேரம் இந்த ஆற்றிலே வீசி எறியப்படுகின்றது. எனவே இப்பிரதேச மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கொடவானை, இந்த ஆற்றை புதிதாக வெட்டப்பட்டு அப்படியே கைவிடப்பட்ட எந்தவிதமான திருத்த பணிகளும் இல்லாமல் அப்படியே கைவிடப்பட்டுள்ள இந்த கொடவானை மிக அவசரமாக திருத்தி தருமாறு இப்பிரதேச மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியால் வெட்டப்பட்ட கால்வாய் தான் இந்த கால்வாய். இது ஒரு முன்பொரு காலத்தில் பொதுமக்கள் பாவனைக்காக இருந்த ஒரு வீதி. இந்த வீதி தான் கால்வாயாக வெட்டப்பட்டு அதிகரித்த நீரை வெளியேற்றப்பட்ட இடமாக இன்றும் காணப்படுகின்றது. எனவே இந்த கால்வாய் அப்படியே கைவிடப்படாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது விடயத்தில் கூடிய அக்கறை செலுத்தி இந்த கொடவானை கற்றி இந்த கொடவானை புதுப்பித்து ஒரு நல்ல நிலையில் கொண்டு செல்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்வர வேண்டுமென இப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த வீடியோ காட்சியை பார்க்கின்ற நீங்கள் முழுமையாக அவற்றை பார்த்துவிட்டு லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இவற்றை சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் இந்த கொடவான் பகுதி அமைந்துள்ள நாச்சியாதீவு குளத்தின் கீழ் அமைந்துள்ள இந்த பிரதேசமாகும்.